ஹலோ க்யூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன ஹேர் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழாநெல்லி ஹேர் பேக். உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. க்யூட்டீஸ், இந்த பேக்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஓகேவா? ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருங்க. இது வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். உங்களுக்கு கோல்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பேக்கை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். 30 மினிட்ஸ் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரைஸ் வாட்டர் தேவை. இந்த ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் அரிசி வாஷ் பண்ண தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சாதம் வடித்த தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை உங்கள் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வாஷ் பண்ணுறத உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லை, கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லிக்கு வந்து நம்ம இப்போ ரூட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஹேர் ஆயில் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் நமக்கு ரூட்ஸ் தேவை. இப்போ நம்ம ஹேர் பேக் பண்ண போகிறோம். ஸோ ரூட்டை மட்டும் விட்டுட்டு, அந்த வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு வேறு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழாநெல்லி நம்ம ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும், ஹேர் ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணும், டேண்ட்ரஃபை கம்மி பண்ணும். ஓகேவா? பொடுகு இருந்துச்சுன்னா அதை வந்து கம்மி பண்ணிடும். புதுசாக நம்ம வந்து ஹேர் வந்து முளைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, சாஃப்டாக ஷைனிங்காக நம்ம ஹேரை வந்து வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம கீழாநெல்லி யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். நேச்சுரலாக ஒரு ஷைனிங்கை வந்து கொடுக்கும். பொதுவாக வந்து இலையும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இன்றைக்கி பூ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன். பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வேறு எந்த ஆப்புமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், க்ரோசரிஸ், பூஜா எசென்ஷியல் ஐட்டம்ஸ், பேபி கேர் ப்ராடக்ட்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. உங்களோட பர்ச்சேஸை எளிமையாக மாற்றணுமா? இப்போவே இந்த பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஆப் வந்து வேணான்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. க்யூட்டீஸ், நம்ம ஹேர் பேக்குக்கு நெக்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா கற்றாழை. கற்றாழை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கற்றாழை வந்து நம்ம ஃபேஸுக்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்பவே நல்லது. நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது டேண்ட்ரஃப் இச்சிங் இருக்குன்னா அதை வந்து கம்மி பண்ணிடும். ட்ரை ஃப்ரிஸி ஹேராக இருக்குன்னா ஸ்மூத்தாக ஷைனிங்காக மாற்றும். இது வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னர் மாதிரியே ஆக்ட் பண்ணும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஒரு மடல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கற்பூரவல்லி இல்லைனா ஓமவல்லி. எங்கள் ஊரில் வந்து நவரப்பச்சிலைன்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ஏரியாவில் இதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து உங்கள் ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். உங்கள் ஹேர் ரூட்ஸை வந்து திக்கன் பண்ணும். அது மட்டும் இல்லை, டேண்ட்ரஃபை கம்மி பண்ணும். க்ரே ஹேர், அதாவது இளநரை இருக்கு இல்லையா, ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர், அந்த இளநரையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஸோ நம்ம இப்போ நேற்றுக்கே எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெந்தயம், ஊற வச்சுருக்கக்கூடிய வெந்தயத்தை சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கற்றாழையை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜெல் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இன்றைக்கி வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த முட்பகுதி இருக்குது இல்லையா, ஒரு முள் மாதிரி இருக்கும், அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து லீஃபோடையே சேர்த்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு கூடவே ஒரு 10லேருந்து 20 பூக்கள், செம்பருத்தி பூ, இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு வழுவழுப்பு தன்மை கற்றாழையும் கொடுக்கும், இதுவும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் அவ்வளோதான், சின்ன ஜாரில் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய ஜார் எடுத்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு இன்னும் கற்பூரவல்லி சேர்க்கணும், அதையும் சேர்த்துருங்க. கீழாநெல்லியும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும்.
ஓகேவா? ஸோ இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அரிசி வாஷ் பண்ண அந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் க்யூட்டீஸ், நம்மளோட சூப்பரான ஒரு கீழாநெல்லி ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் உங்கள் ஹேரில் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஹேர் பேக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த இலை எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஹேரில் இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலை சீவிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இல்லை அப்படின்னா நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், அது வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை கிளியராக எடுத்துக்கலாம். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சீவும்போது அது ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து அது வந்து கஷ்டமாக இருக்குது, நான் வந்து ரொம்ப அது வந்து நம்ம தலை துவட்டுறோம் அப்படிங்கும்போது ஹேர் வந்து ரொம்ப இன்னும் ட்ரை ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேக்கை வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அதை உங்கள் ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். க்யூட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.